ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு அழகான க்ரீட்டிங் கார்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் நியூ இயர்க்கு ஸ்பெஷலாக நம்ம ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ண போகிறோம். வெறும் சிம்பிளாக கலர் பேப்பர் மட்டுமே வச்சு நம்ம ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலரில், ப்ளூ கலர் வந்து கலர் பேப்பர், ஒயிட் கலர் வந்து A4 ஷீட் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ ப்ளூ கலர் பேப்பருக்குள்ளே A4 ஷீட் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து நம்ம ஒட்ட போகிறோம். ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாரி, நான் நைட் டைமில் கொஞ்சம் லைட்டிங்கில் எடுத்ததுனால அந்த மாதிரி இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம கலர் பேப்பரை ஒட்டி முடிச்சுட்டு இதோட கார்னர் ஃபுல்லாக ஈவனாக லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா வெளியில் இப்போ அவுட்ரு வந்துட்டு அந்த ப்ளூ கலரையும் தாண்டி ஒயிட் கலர் அந்த A4 ஷீட் தெரியுது இல்லையா? ஸோ அதனால் ஈவனாக கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு சென்டரில், இன்னும் கட் பண்ணல, சென்டரில் ஒரு லைன் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா? ஒரு மாதிரி வேவ் லென்த் மாதிரி வளைஞ்சு போட்டிருக்கேன் இல்லையா? அதை ப்ளூ கலரை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக நான் இப்போ கட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கார்னர்ஸை கட் பண்ணிடலாம் ஈவனாக. இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இருக்கிற பேப்பர், அந்த ப்ளூ கலர் பேப்பரை மட்டும் நான் கட் பண்ணுறேன். உள்ள ஒயிட் கலர் பேப்பர் நம்ம A4 ஷீட் வச்சுருக்கோம் இல்லையா? அதை நான் கட் பண்ணல. ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ப்ளூ கலர் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு லுக் கிடைக்கும். பார்க்குறதுக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரியே வந்துடும். நம்ம கட் பண்ண உடனே பார்க்கக்குள்ளேயே தெரியும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கலர் பேப்பரில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நிறைய ஃப்ளவர் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் யூஸ்வலாக டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 4 கலரில் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம கம் போட்டு ஒட்டிடணும். இந்த மாதிரி ஒரு 4 ஃப்ளவர் ப்ளூ அண்டு பிங்க் கலரில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு வந்து சென்டரில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ க்ரீட்டிங் கார்டு மேலே எந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணால் பார்க்குறதுக்கு டெக்கரேட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஃப்ளவரும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லீவ்ஸும் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளவர் இந்த மாதிரி இப்போ 3 கலரில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? எல்லோ, பிங்க்கு அண்ட் ப்ளூ 3 கலரில் அதுலேயும் ஒன்று பண்ணியிருக்கேன். எல்லோவில் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லீவ்ஸ் க்ரீன் கலர் பேப்பரில் நான் இந்த மாதிரி ட்ராப் ஷேப்பில், லீஃப் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதோட கார்னரை கொஞ்சம் ஷார்ப் பண்ணி கட் பண்ணுறேன். கொஞ்சம் ஜிக்ஸாக்காக கட் பண்ணால் நம்மளுக்கு அந்த லீஃபோட கார்னர் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரியல் லீஃப் மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த கத்திரிக்கோலோடைய எட்ஜஸை வச்சு இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி விட்டோம்னாக்கா கொஞ்சம் பார்க்குறதுக்கு மேலே எம்போஸ் ஆகி தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இது இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஃப்ளவர்ஸும் ரெடி பண்ணியாச்சு, லீவ்ஸும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் பேப்பர் இருக்கு இல்லையா? அதோடைய கார்னர் ஃபுல்லாக நான் ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபெவிகாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் செயினுக்கு பதில் நீங்கள் கலர் பேப்பர் கூட இந்த மாதிரி நீட் ஸ்டெப்பாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் கூட அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு, அதனால தான் நான் ஒட்டியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க ஸ்டோன் செயினை நம்ம கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃப்ளவர்ஸை வந்துட்டு நம்ம இந்த க்ரீட்டிங் கார்டோட 2 கார்னர்லேயும் ஒட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணனே இந்த ஃப்ளவர்ஸு. பட் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ கலர் வச்சு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ஆகிடுச்சு. ஸோ ப்ளூ கலர் மட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மற்ற கலர்லாம் வச்சு அந்தளவுக்கு ஆப்டாகவே தெரியல. ஸோ ப்ளூ கலர் மட்டும் போதும்னே நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் இந்த ஒரே ஒரு ஃப்ளவரை மட்டும் நான் இப்போ ஒட்ட போகிறேன். பிளான் பண்ணது வேறு, பட்டு வச்சு பார்க்கக்குள்ளே ப்ளூ கலர் மட்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதோடய முடிச்சுக்கிறேன். நான் வெறும் ப்ளூ கலர் ஃப்ளவரும் கீழே 3 லீஃப் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டு சென்டரில் அந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் வச்சு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோன் செயினை கவர் பண்ணி அதுக்கு 2 பக்கமும் ட்ராப் ஷேப்பில் அந்த திலகம் ஷேப்பில் ஸ்டோன் இருக்கும் இல்லையா? அதை நான் இப்போ ஒட்ட போகிறேன். ஆரஞ்சு கலர் அண்ட் ப்ளூ கலர் 2 கலர்லேயும் மாற்றி நம்ம ஒட்டிடலாம். இந்த ஸ்டோனுமே ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல? சரி, என்கிட்ட ப்ளூ அண்ட் ஆரஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ ஆரஞ்சு கலர் நான் ஆல்டர்னேட்டிவாக ஒட்டுறேன். ஸோ இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்டு 2 பார்ட்டாக இருக்கு இல்லையா நம்மளோட க்ரீட்டிங் கார்டு? மேலே ஒயிட் கலர்லேயும்
ஹாஃப் வந்து ஒயிட் கலர்லேயும் ஹாஃப் வந்துட்டு ப்ளூ கலர்லேயும் இருக்கு இல்லையா. ஸோ இப்போது அந்த எம்டியாக இருக்க ஸ்பேஸில் ஃபுல்லாக நான் ஹாஃப் பீட்ஸ் ஒட்ட போகிறேன். சின்ன சின்ன சைஸில் என்கிட்ட கோல்டன் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் ஹாஃப் பீட் இருக்குது. ஸோ ஒயிட் கலர் ஹாஃப் பீடை வந்துட்டு ப்ளூ கலர் பேக்ரவுண்டுக்கும் கோல்டன் கலர் ஹாஃப் பீடு வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கும் மாற்றிட்டு இந்த மாதிரி மாற்றி ரேண்டமாக ஒட்டிடலாம். ஸோ இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே உள்ளே நம்மளோட மெசேஜ் எழுதிடுங்க. ஸோ நான் ஆர்வ கோளாறில் ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் உள்ளே என்னால் எழுத முடியும். நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தாக்கா உள்ளே வந்துட்டு எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ணுங்கள். உள்ளே நான் விஷஸை எழுதிட்டு காமிக்கிறேன். ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2021 எழுதியிருக்கேன். இதே கார்டை வந்து நீங்கள் என்ன ஃபெஸ்டிவலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.